வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இப்போ வந்து நாம் கிச்சன் வேஸ்ட்டு மற்றும் இந்த இலை சருகு கீழே எங்கள் வீட்டு கீழே இருந்து பலாமரத்தில் இருந்து எடுத்துக்கிட்டு வந்த சருகு இங்கே பாருங்கள், இவ்வளோ சருகு வச்சுருக்கோம். இந்த சருகும் கிச்சன் வேஸ்ட்டு இங்கே எல்லாம் வச்சுருக்கோம். புளிச்ச மோர், மண் எல்லாம் ரெடியாக இருக்குங்க. இதை 1 by 1 போட்டு நாம் வந்து கம்போஸ்ட் தயார் பண்ணலாம். முதல்ல ஒரு கம்போஸ்ட் தயார் பண்ணி போட்டிருந்தோம். அது வந்து இப்போ நல்லா மக்கி போய் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு கம்போஸ்ட் போட்டு அது பாதி மக்கின உடனே மண்புழு ஒரு தயாரிக்கிறதுக்காக கிரவுண்ட் ஃப்ளோரில் வச்சுருக்கோம். அதையும் அப்புறம் நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து முதல்ல தோட்டம் பெருசாகிடுச்சு எங்களுக்கு. அதனால சின்ன பக்கெட்டில் போடுற கம்போஸ்ட் பற்ற மாட்டேங்குது. அடிக்கடி போட வேண்டியதாக இருக்குது. நாங்கள் மண்புழு உரம்லாம் வெளியிலேருந்து வாங்கினதை நிப்பாட்டிட்டோம். இந்த வீட்டிலேருந்து தயாரிக்கிற உரங்களை தான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கோம். மண்புழு உரம் நாங்களே தயாரிச்சுக்கிறோம். இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய கண்டெய்னர் வாங்கியிருக்கோம். இந்த கண்டெய்னரில் இந்த தண்ணி அடியில் வடிகிறதுக்காக அடியில் ஓட்டை போட்டிருக்கோம். அடுத்து வந்துட்டு இது வந்து கம்போஸ்ட்டு மக்கிற சமயத்தில் வந்து காற்று உள்ளே போகிறதுக்கும் காற்று வெளியில் வர்றதுக்கும் கம்ப்ளீட்டாக சுற்றி ஓட்டை போட்டிருக்கோம். இப்படி போட்டால் தான் வந்து நமக்கு ஏர் சர்க்குலேஷன் காத்தோட்டமாக இருந்து நல்லா மக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ முதல் ஸ்டெப்பாக நாம் அடியில் கொஞ்சம் மண் போட்டுக்கலாம். தோட்டத்து மண் தான். இந்த மண் போட்டால் தான் நம்ம போட போகிற கிச்சன் வேஸ்ட்லேருந்து வழிகிற தண்ணியெல்லாம் இந்த மண் ஓரளவுக்கு அப்சார்ப் பண்ணிக்கும். அதுக்கு அடுத்து தான் இது வெளியில் விடும். அதனால் முதல்ல நாம் மண் போட்டுக்கலாம். இந்த மண்ணிலே பாருங்கள், கம்போஸ்ட் கூட இருக்குது. மாட்டு கம்போஸ்ட்டு, தொழு உரம் அது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அதையும் போட்டுக்கலாம். இவ்வளோ போகிறோம். இப்போ இவ்வளோ போட்டுட்டு கொஞ்சம் கிச்சன் வேஸ்ட் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு வாரமாக எடுத்து வச்ச கிச்சன் வேஸ்ட்டு இங்கே 3 முறத்தில் வச்சுருக்கோம் நாங்கள். இதுலேயே கம்போஸ்டாக மாற ஆரம்பிச்சிருச்சு. இதை போட்டுக்கலாம். பேப்பர் எல்லாமே போடலாம், நல்லா மக்கிரும். இவ்வளோ கம்போஸ்ட்டு அந்த இவ்வளோ கிச்சன் வேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே மண் கொஞ்சம் போட்டுக்கலாம். மண் கொஞ்சம் போட்டுக்கிட்டு மோர், புளிச்ச மோர், தயிரும் அப்படியே இருக்குது. இதில் புளிச்ச மோர் தெளிச்சுக்கலாம். இந்த கிச்சன் வேஸ்ட்டில் ஓரளவுக்கு நைட்ரஜன் சத்து இருக்கும். காஞ்ச இலை சருகுகளில் கார்பன் சத்து இருக்கும். நாம் வளர்க்குற செடி வந்து நல்லா வளர்ந்து அது பலன் கொடுக்கறதுக்கு எல்லா சத்துக்களும் தேவை. பேரூட்ட சத்துக்கள், நுண்ணூட்ட சத்துக்கள் எல்லாமே தேவையாக இருக்குது. இந்த கார்பன் இருந்தால் தான் நமக்கு வந்து உணவுப் பொருளான கார்போஹைட்ரேட், கொழுப்பு, புரதம் எல்லாம் வந்து செடிகள் நமக்கு உற்பத்தி பண்ணி தரும். அதனால் என்பிகே மட்டும் முக்கியம் கிடையாது, இந்த கார்பனும் நமக்கு ரொம்ப முக்கியம். கார்பன் செடிங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னாக்க நாம் வந்து அதுக்கு இந்த காஞ்ச இலை தழைகளை தான் கொடுக்கணும். இது மக்கும் பொழுது நமக்கு நல்லா கார்பன் கிடைக்கும். இதுக்கு மேலேயும் கொஞ்சம் மண்ணை போட்டுக்கிறோம். அடுத்து இங்கே பாருங்கள், கிச்சன் வேஸ்ட்டு, பனங்கிழங்கு தோல், அப்புறம் மரவள்ளி கிழங்கு தோல் இதெல்லாம் வச்சுருக்கோம். இதெல்லாம் அப்படியே கொட்டிக்கலாம். கொட்டிட்டு கொஞ்சம் மோர் தெளிச்சுக்கலாம். கொஞ்சம் மண்ணும் போட்டுக்கலாம். ஆல்டர்னேட்டிவாக மண் போட்டால் தான் அது மக்கும். மண்ணுலேயும் நுண்ணுயிரிகள்லாம் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம மாற்றி மாற்றி மண் போடுறது ரொம்ப முக்கியம். கிச்சன் வேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஒரு பிடி மண். இப்போ இது
இலை இதில் நிறைய இருக்குது. நல்லா அமுக்கி அமுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதை போட்டுக்கலாம். போட்டாச்சுங்க, மண் போட்டாச்சு. மண்ணை போட்டு தயிர் ஊற்றிக்கலாம். இந்த கிச்சன் கம்போஸ்ட்டு ரொம்ப சிறந்த நல்ல உரம். இதை நாம் வந்து பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இந்த கிச்சன் கம்போஸ்ட்டும் இந்த காஞ்ச இலைகளும் பாதி மக்குனதுக்கப்புறம் இதில் மண்புழுவை விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்பர் 1 பெர்ஃபெக்ட் மண்புழு உரம் நமக்கு கிடச்சி போயிடும். அதை தான் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் பிற்பாடு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இங்கே பாருங்கள், இவ்வளோ கிச்சன் கழிவு, இதையும் போட்டுக்கலாம். இந்த தேங்காய் நாரெல்லாம் அடியில் போட்டால் தான் நல்லா மக்கும். இங்கே பாருங்கள், மரவள்ளி கிழங்கு கூட இருக்குது. பரிசார்த்தமாக இதை போடுறோம், இவ்வளோ பெரிய பீஸ் மக்குமா மக்காதான்னு. ஏன்னா இதில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது. இந்த நுண்ணுயிரிகள்லாம் கார்போஹைட்ரேட்டை ரொம்ப நல்லா மக்க செஞ்சிடும், நொதிக்க செஞ்சிடும். கார்போஹைட்ரேட்டும் மாவு பொருளாக இருக்கிறதுனால இயல்புலேயே அது சீக்கிரமாக நொதிச்சிரும். அதனால போடலாம். இப்போ போட்டு பார்க்குறோம், இவ்வளோ பெரிய பீஸை போடலாமா, என்ன ஆகுது அப்படிங்கிறதுக்காக இதை போட்டு பார்க்குறோம். இப்போ கொஞ்சம் மோர் தெளிச்சுக்கலாம். இதுக்கு மேலே மீதி இருக்கிற சருகு எல்லாத்தையும் கொட்டிட்டோம். சருகெல்லாம் கொட்டிட்டு கொஞ்சம் மண், லேயர் பை லேயராக மண் போடணும். போட்டால் தான் அது வந்து மக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து இயல்புலேயே இந்த தோட்டத்து மண்ணில் மண்புழுக்களோட கூட்டுப்புழுனா கக்கூன் ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே வந்துட்டு மண்புழுக்களோட லார்வாக்கள், முட்டைகள்லாம், ஃபர்டிலைஸ் ஆன முட்டைகள்லாம் இருக்கும். அதனால் இப்படி நாம் இதை போடும் பொழுது அதெல்லாமே மண்புழுக்களாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த குப்பை வந்து மக்கும் பொழுது ஓரளவு வெப்பம் வரும். அந்த வெப்பத்தில் மண்புழுக்கள் வருவது சந்தேகம்தான். அப்படி மண்புழுக்கள் வரலைனாலும் பரவாயில்ல, அதனால தான் இது பாதி மக்குனதுக்கப்புறம் நாம் எடுத்து நாம் வளர்க்குற மண்புழுக்களை இதில் விடலாம் அப்படின்னு இருக்கோம். இப்போ இருக்கிற தயிரை இதில் ஊற்றிக்கிறோம். எல்லா தயிரையும் ஊற்றியாச்சு. முழுசாக மண் போட்டு மூடிட்டோம். இந்த பாருங்கள், இந்த மண்ணிலேருந்து மண்புழு நகர்ந்து போய்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள் கையில். இந்த மாதிரி இருக்கிற மண்புழு பெருசாகலாம், ஆகாமலும் போகலாம். அதுக்காக தான் நாம் இதை பாதி மக்குனதுக்கப்புறம் எடுத்து பெரிய பெரிய மண்புழுக்களை இதில் போட்டு வேறு ஒரு கண்டெய்னரில் மாற்றி வச்சோம், அட்டையில் மண்புழு தயாரிக்கலாம் அப்படின்னு போட்டோம் பாருங்கள். அது மாதிரி நம்ம போட்டோம்னா நமக்கு அருமையான மண்புழு உரம் கிடச்சிரும். இப்போ நம்ம வேண்டிய அளவுக்கு மண்ணை போட்டு மூடிட்டோம். இதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி தெளிக்கலாம். இப்போ தண்ணி தெளிச்சுக்கிறோங்க. லேசாக அந்த மண் நனைகிற அளவுக்கு தெளித்தா போகிறோம். அப்போ தான் வந்து அதில் இருக்கிற நுண்ணுயிரிகள்லாம் ஆக்டிவேட் ஆகும். அதுக்காக இப்போ தெளிச்சிட்டோம். இப்போ வந்து இதை மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இறுக்கமாக மூடி போட்டு மூடிடலாம். இந்த மாதிரி மூடியாச்சு. இது வந்து இன்னும் கொஞ்சம் கூட இதுக்கு மேலே போடலாம். நான் அடுத்தடுத்த நாளில் சேர்கிற குப்பைகளெல்லாம் இதுக்கு மேலே போடுவேன். போட்டுட்டு ஒரு 15 days 15 நாள் கழித்து இதை திறந்து பார்ப்போம், எந்த அளவுக்கு மக்கியிருக்கு அப்படின்னு. இப்போதைக்கு இது இப்படியே இருக்கட்டும். இதை வந்து நாங்கள் ஒரு இடத்துல நிழலில் கொண்டு போய் வைக்க போகிறோம். 15 days கழித்து பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இது கம்போஸ்ட்டு, கிச்சன் வேஸ்ட்டும்
அந்த பலாமரத்து சருகும் போட்டு கம்போஸ்ட் பண்ணது. இது வந்து இன்றைக்கி 15 நாள் தான் ஆச்சு. எந்த அளவுக்கு மக்கியிருக்குன்னு பாருங்கள். 3/4 மேலே நல்லா மக்கிருச்சு எல்லாமே. இந்த பாதி அளவு மக்கினா போகிறோம் நாம் மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு. இப்போ இதிலேருந்து மண்புழு உரம் தயாரிக்க போகிறோம் பாருங்கள். இதில் இருக்கிறத இந்த பாதி மக்கிய கிச்சன் வேஸ்ட்டையும் இந்த சருகையும் இந்த டப்பில் போட போகிறோம் பாருங்கள். அப்படியே இதில் பாதி அளவுக்கு போட போகிறோம். இப்போ பாருங்கள், பாதி அளவுக்கு போட்டாச்சு. இது பாருங்கள், இதில் பெரிய பெரிய மரவள்ளி கிழங்கெல்லாம் போட்டோம். அந்த மரவள்ளி கிழங்கு எல்லாமே நல்லாவே மக்கிருச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் வந்து கனஜீவாமிர்தத்தை போடுவோம். இந்த பாருங்கள், இதுதான் கனஜீவாமிர்தம். இந்த கட்டி எடுத்து அப்படியே உடச்சி விடுங்க. அதில் இந்த பாருங்கள், கனஜீவாமிர்தம் ஊற வச்சுருக்கோம். இந்த கனஜீவாமிர்தத்தை அப்படியே போட்டு விடலாம். மக்கிய தொழு உரம் போடலாம். மக்கிய தொழு உரம் இப்போ இல்லை, அதனால் கனஜீவாமிர்தம் இது தயார் பண்ணி கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சு. இதை ஊற வச்சு போடுறோம். இதுவும் போடலாம். பஞ்சகவ்யா கூட ஊற்றலாம். இப்போ பாருங்கள், கனஜீவாமிர்தத்தை போட்டுருக்கோம். அப்படியே அந்த மூலையில் அப்படியே கட்டியாக போடுங்க. போதும். இப்போ இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மக்கிய தொழு உரத்தை போடுவோம். அந்த மக்கிய கிச்சன் வேஸ்ட்டை போடுவோம். அதை போடுங்க. எப்படி மக்கிருச்சு பாருங்கள். இப்போ அதுக்கு மேலேயும் கிச்சன் வேஸ்ட்டு போட்டிருக்கோங்க. அந்த கிச்சன் வேஸ்ட்டுக்கு மேலே இப்போ கனஜீவாமிர்தத்தை போடலாம். எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க. அப்படியே நல்லா நுணுக்கி. இப்போ கனஜீவாமிர்தம் போட்டு முடிச்சாச்சுங்க. எல்லாத்துக்கும் மேலே கடைசியில் மண் போடுவோம். அது தோட்டத்து மண் தான். அதுலேயும் மண்புழுக்கள் இருக்க தான் செய்யுது. நல்லா பரவி விட்டுட்டு இப்போ எல்லாமே போட்டாச்சுங்க. இதுக்கு மேலே மண்புழு போடுறோம் பாருங்கள். மண்புழுவை நல்லா கொட்டி விட்டு பரவி விடுங்க. பாருங்கள், எவ்வளவு மண்புழு. இவ்வளவு மண்புழுவும் நாங்கள் எங்கள் தோட்டத்திலேருந்து பிடிச்சது தான். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பிடிச்சோம். இந்த மண்புழுக்கள் எல்லாம் எவ்வளோ ஆக்டிவாக எவ்வளோ உயிரோடு இருக்குது பாருங்கள். இது எல்லாமே உள்ளே போயிடும். உள்ளே போயிட்டு ஒரு மாதத்தில் இந்த டப்பில் இருக்கிற அவ்வளவுமே அப்படியே மண்புழு உருவாக கன்வெர்ட் ஆகி வருங்க. நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மண்புழுவெல்லாம் அப்படியே மண்ணுக்குள்ளே போகுது பாருங்கள். இங்கே பாருங்கள், அப்படியே மண்ணுக்குள்ளே போயிடும். இப்போ இதுக்கு மேலே லேசாக தண்ணி தெளிச்சுக்குவோம். இந்த கனஜீவாமிர்த தண்ணியவே தெளிச்சுக்கலாம். அதுக்கு ரொம்ப பிடிக்கும். போயிடுச்சு. உள்ளே போயிடுச்சு. எல்லாம் போயிட்டே இருக்குது. போதும். 60% தண்ணி தெளித்து வச்சாவே போகிறோம். இதை வந்து செட்டப்பை ஒரு நிழலில் வச்சிடணும். 30 நாள் கழித்து நாம் எடுத்து பார்த்தோன்னா இந்த டப்பு ஃபுல்லாக நமக்கு மண்புழு உரம் கிடச்சிரும். ஆக இந்த முறையிலையும் நாம் வந்து மண்புழு உரம் வீட்டிலையே தயாரிச்சுக்கலாம். நம்ம காசு கொடுத்து வெளியிலேருந்து வாங்க வேணும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.